ஹாய் கைஸ். ஸோ நம்ம தேர்ட் டே ஒர்க் ப்ராசஸிங் போயிருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம செட் போட்டிருக்கோம். ஸோ இந்த செட் கண்டிப்பாக ஒரு வீடு கட்ட போகிறனாலே செட் கண்டிப்பாக தேவை. பிகாஸ் ஆஃப் நம்ம நீடட் திங்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுக்கலாம். இன்க்ளூடிங் சிமெண்ட்லேருந்து எல்லா சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு சின்ன செட்டு தேவையான சின்ன செட்டப் போட்டிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம பேஸ்மெண்ட்டுக்கான இனிஷியல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நேற்று. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம ஜேசிபி வச்சு நம்ம ஒர்க் பண்ணனால நமக்கு அந்த ஒர்க் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு ஒன் டேயில். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக 3 to 4 days ஆகிருக்கும். நம்ம ஆழம் எவ்வளோ வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா 3 feet ஆழம் வச்சுருக்கோம். நமக்கு வித்து பார்த்திங்கன்னா 1.5 feet வச்சுருக்கோம். அங்கே பாருங்கள், நமக்கு மண் எல்லாமே வந்துருச்சு. ஸோ வானம் ஒர்க்குக்கு தேவையான மண் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் நமக்கு போர்ட்டிக்கோ, செகண்ட் ஒன் பெட்ரூம், ஸோ தேர்ட் அங்கே இருக்கலாம். ஸோ ஹால் வித் கிச்சன் வரும். இது நம்ம போர் போட்டிருந்தோம்ல, அது கவர் பண்ணி வச்சுருக்கோம் போர் வாட்டருக்காக. ஃபுல்லாக ரெயின்ங்க, எல்லா பக்கமும் சகதியாக தான் இருக்குது. மேபி இன்றைக்கி ஒர்க்கு இருக்குமா இல்லையான்னு தெரியலை. ஏன்னா ரெயின் விழா இருக்கனால நம்ம கல் கட்டெலாம் போட்டு அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்களான்னு தெரியலை. ஸோ அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் எல்லாத்தையுமே. ஸோ பாருங்கள், ஸோ ஆக்சுவலாக நமக்கு ஈஸ்ட் பக்கம் இருக்கும் வீடு. நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதோட நிலவாசல் மட்டும் நம்ம நார்த் பக்கம் விட்டுருப்போம். இது நம்ம ஈஸ்ட் பொசிஷனில் நிற்கும். ஸோ ஈஸ்ட் நமக்கு எப்போ பார்த்திங்கன்னா 20 feet ரோடு வரும். அது ஸோ இருக்கலாம், இது 20 feet ரோடு. ஸோ ஈஸ்ட் நம்ம ஹோம் இருக்கும் என்ட்ரன்ஸு. ஸோ அதுக்கு நம்ம நார்த் சைடில் நம்ம மெயின் நிலவாசல் விட்டுருப்போம். ஸோ எல்லா பக்கமும் ஹோம் பில்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.